ஒரு அரசன் பாலிலே குடிக்க வேண்டும், பாலிலே குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக என்ன செய்கிறான்? தன் நாட்டு குடிகளிடத்துக்கு வீட்டுக்கு ஒரு பசுமாடை கொடுக்கிறான். பசுமாடு கொடுத்து விட்டாச்சு. ஒரு தேதியை அறிவிச்சிட்டான். இந்த தேதியில் அரண்மனை வாசலில் மன்னர் பாலிலே குளிக்கிறார். அப்ப தங்கத்துல குடத்தை வச்சுட்டான். குடிகள் எல்லாம் ஒவ்வொரு லிட்டர் பாலை கொண்டாந்து அதுல ஊத்தணும். என்ன செய்யறான்? ஒருத்தன் பாலை கறக்க போறான். கறக்கும் போது ஒரு குடியானவன் நினைக்கிறான், எல்லாரும் பால் ஊத்தும் போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது என்று ஒருத்தன் நினைக்கிறான். இன்னொருத்தன் நினைக்கிறான், பாலை கறக்கும் போது நாடே பாலை ஊத்து போகுது, நாம ஒருத்தன் ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், நாடே ஊத்த போகும்போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது, இந்த 1 லிட்டர் தண்ணியா தெரிஞ்சிட போகுது மன்னனுக்கு நினைச்சு எல்லாரும் நினைக்கிறான். மன்னர் பாலில் குளிக்கிற நாள் வந்துட்டது. முரசு அதிர்கிறது. பெரிய ஊர்வலம் வருகிறது. பட்டாடையோடு மன்னர் வருகிறார். அரண்மனை வாசல்ல குளத்து கரையில தங்க குடம் இருக்கு. மன்னர் குளிக்கிறதுக்கு மூடி இருக்கு, பட்டாடை மூடி இருக்குதுல. அந்த ஆடையை நீக்கி பாலை அள்ள குடிந்தால் ஒரு சொட்டு பால் இல்ல, மொத்த குடத்திலையும் தண்ணி தான் இருக்கு. ஏன் ஏன் ஒவ்வொருத்தனும் நினைச்சான், நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா. நாட்டுல எவனு ஊத்தல, எல்லா பயிலும் தண்ணியை தான் ஊத்துனேன். எவன் ஊத்துறானோ ஊத்தலையோ நான் பாலை ஊத்துவேன் அப்படின்னு நினைச்சிருக்கணும். மன்னன் வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி வாரிசு இல்ல. ஊர்ல என்ன பண்றான்? நாட்டுக்குள்ள ஒரு பறை அறிவிக்கிறான், செய்தியை சொல்றான். இளவரசரை, நாட்டுக்கான இளவரசரை, அடுத்த மன்னரை மன்னர் தெரிவு செய்திருக்கிறார். நாடங்களும் எல்லா இளைஞர்களும் வாருங்கள் என்று வர வைக்கிறார். சிறுவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் விதையை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வச்சு நன்கு வளர்த்து கொண்டு வருகிறவன் எவனோ அவனே இந்த நாட்டின் அடுத்த இளவரசன், அவனே மன்னன் என்று அறிவிக்கிறார். எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு தொட்டியில் வைத்து மண்ணை போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார்கள். ஒரு ஏழை தாயின் மகன், நம்மை போல ஒரு ஏழை தாயின் மகன், அவன் என்ன பண்றான்? ஒரு தொட்டியில போட்டு மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி 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 பார்க்குறான். முளைக்கவே இல்லை, முளைக்கவே இல்லை. மன்னர் செடியை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற நேரம் வந்து விட்டது. அழுகிறான். அம்மாவை கட்டி பிடிச்ச, அம்மா நான் எவ்வளவோ பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சேன், தண்ணி வச்சேன், முளைக்கலை அம்மா அப்படின்றான். சரிப்பா நீ அழாத, கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டி நான் எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்து பார்த்தேன், முளைக்கவே இல்லை மன்னரேங்கிறத சொல்லிட்டு வாப்பா, போய் உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் மன்னர் நிற்கிறார். அடுத்த இளவரசனை தேர்வு செய்ய நாடே ஆர்வமா இருக்கு. எல்லாரும் செடியை வளர்த்து வளர்த்து கொண்டு வந்திருக்கான். பெரிய 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 செடி. ஒரு செடி உயரமா இருக்கு, ஒரு செடி கொஞ்சம் உயரமா இருக்கு, ஒரு செடி ரொம்ப உயரமா இருக்கு. மக்கள் பேசிக்கிறாங்க, இவர் தான் இளவரசரா வருவாரு, இவர் செடி ரொம்ப உயரமா இருக்கு, இவர் செடி உயரமா இருக்குன்னு. இதுல முளைக்காத ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான். அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறான். ஐயோ இந்த பையன் முளைக்காத விட்டு இவனு வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு. அவன் அப்படியே கலக்கத்தோடு நின்றுகிட்டு இருக்கான். எல்லாரும் செடியை காட்டுறாங்க. மன்னர் போங்க, இல்ல போங்க, இல்ல போ, இல்ல போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் பார்க்குற, மன்னனுக்கு என்ன பைத்தியமா, அந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அதை தேர்வு செய்யாம போ சொல்றாரு, போ சொல்றாரு. எல்லா செடியும் தள்ளிட்டாரு. கடைசியா வெறுஞ்சட்டியோட நிக்கிறான், முளைக்காத சட்டியோட ஒரு ஏழை சிறுவன். அவன் போய் என்னன்னு கேட்கிறாரு, மன்னா நான் இந்த விதையை ஊண்டினேன், மண்ணு குடிச்சேன், தண்ணி ஊத்தினேன், உரம் வச்சேன், 10 நாள் தொடர்ந்து ஊத்தி ஊத்தி பார்த்தேன் மன்னா, முளைக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னான். டப்புன்னு பாஞ்சு கட்டி பிடிச்சி, நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன், எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள போற மன்னன்னா. என்னன்னு கேட்டாரு. எல்லாரும் திகைச்சு பார்க்கும்போது, நீங்க பூரா அயோக்கிய பயிலிடா, திருட்டு பயிலிடா, நான் கொடுத்த விதை அவிச்ச விதைடா, அது எப்படா முளைக்கி, நீங்க நான் கொடுத்த விதையை போட்டுவிட்டு வேற விதையை ஊண்டி முளைக்க வச்சுட்டு வந்துருக்கீங்க, அயோக்கிய பயில்களா. அதுதான் சாப்பாடை பரிமாறுகிற வைரவன் கேட்கிறார், ஐயா மூக்கு கிட்ட கொண்டு போக முடியலையே, நாத்தம் எடுக்குதே இந்த அரிசின். சனம் அதைத்தானே சாப்பிடுது, அப்ப நம்மளும் அதைத்தானே சாப்பிடணும் என்றது ரேஷன் அரிசியை சாப்பிட்டவர். வாரத்துக்கு ஒரே ஒரு முட்டை தான் அசைவம். அதுவும் வேற யாராவது நண்பர்கள் வாங்கி வந்து அவருக்கு ஒரு முட்டை வைத்து விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் கிடையாது. எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். வெளியூர் செல்கிறார், தோலை துண்டு போட்டிருக்கிறார், எப்போதும் இடது பக்கம் போடுகிறவர், இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்குது, அதை தூக்கி வலது பக்கம் போட்டு விட்டார்.
எப்போதும் இந்த பக்கம் தானையா போடுவீர்கள், ஏன் துண்டை மாத்தி போட்டிருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல, போய் இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கத்தான் துண்டை மாத்தி போட்டிருக்கேன். எப்படி வேலை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். பாலமந்திருங்கிற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயாவுக்கு போத்துகிற சால்வை இருக்கு பாருங்க, மேலாடை, அதை கொண்டு வந்து மொத்தமா கொடுத்தா அந்த ஏழை பிள்ளைங்க சட்டை தச்சு போட்டுக்கிறோம். அதனால எல்லா ஊர்கள்லையும் அவருக்கு கொடுக்குற அந்த மேலாடையை சால்வையை மடிச்சு மடிச்சு அந்த அவர்கிட்ட வாங்கி வாங்கி கூட வர்ற உதவியாளர்கிட்ட, நீ இந்த ஏப்பா நல்ல ஜெபமணின்னு அந்த ஐயா, ஜெபமணி அந்த துண்டை எடுத்துக்கிட்டு போயிடாத, மடிச்சு வை, ஐயா வெளியூர் போயிருக்காங்க, துண்டோட வருவாங்க, நம்ம சட்டை தச்சு போட்டுக்கலான்னு பாலமந்திரில் படிக்கிற பிள்ளைய ஆர்வமா காத்திருக்கும். துண்டை மடிச்சு வை, உனக்கு துண்டு வேணா நான் வேற வாங்கித்தரேன், இதை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்னு மடிச்சு வைக்க சொல்லி தோல்ல போட்ட துண்டை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து தொண்டாற்றிய ஒரு தலைவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். எப்படி இருக்கு பாருங்க. பெற்ற தாயை தெருக்குழாயில தண்ணி பிடிக்க வச்சவன், சொந்த அக்கா மகன் கொலை குற்றத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்கிற சந்தேகம் வந்தவன ஏன் அவரை இன்னும் கைது செய்யலைன்னு சொன்னவன். எவ்வளவு தூய்மையும் நேர்மையுமாக ஆட்சி செய்தார்கள் நம்ம அப்பா காலத்துலதான், நம்ம தாத்தா காலத்துலதான். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா என்று பாருங்கள். என்ன இருக்குது? இன்னைக்கா இருந்தால் தொடர் வண்டியில முதலமைச்சர் குடும்பமே தனியா போகும், 1 ரூபா காசு கொடுக்காம. நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் கால் நூற்றாண்டுக்குள்ளே. நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தோற்று போகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சர் வீட்டில் இருந்த நாற்காலிகள் எடுத்துக்கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு அரசு வீட்டில் இருந்த கட்டட அந்த நாற்காலி எடுத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அதிகாரிகள். கேட்கிறாரு, என்ன இதுன்னு. ஐயா முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அவர் வீட்டில் இருந்தது, அதை இப்ப நீங்க தானே முதலமைச்சர், அதனால இந்த வீட்டில் போடுறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம், வேணா எடுத்துட்டு போயிரு. ஏன்? நாளைக்கு நம்ம ஆட்சி போச்சுனாலும் இங்கிருந்து நம்ம வீட்டுல இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். வேணாம், எனக்கு இருக்கிறது போதும், அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு போ. அரசாங்க நாற்காலியோ அரசாங்க கட்டுவோ எனக்கு வேண்டாம் என்று சொன்ன ஒரு எளிய மகன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை. தொலைக்காட்சியை திருப்ப முடியல, அலைபேசியை திறக்க முடியல. 2 குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வருது. ஒரு தம்பி கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா? இல்ல, நாங்க பள்ளிக்கூடத்திலே சாப்பிட்டோம், எங்களுக்கு காலையிலே நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. திருப்பி ஒருத்தர் வராரு, ஒரு பிள்ளை பள்ளிக்கூட கல்லூரிக்கு போகுது, பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல, 5 வருஷமா பஸ் ஃப்ரீ தான் ஒரு பொண்ணு சொல்லுது. திருப்பி ஒரு அம்மா வந்து, இந்தாம்மா உன் மகனுக்கு லேப்டாப் கேட்டியே, இந்தா அப்படின்னு. வேணாம், எங்களுக்கு கவர்மெண்ட் அரசே மடிக்கணினி கொடுத்துருச்சு, லேப்டாப் கொடுத்துருச்சு. ஒரு அம்மா திருப்பி 5000 ரூபாய் எங்க எல்லாருக்கும் வங்கி கணக்கில் போட்டு விட்டார்கள், எல்லாம் போட்ட, லேப்டாப் கொடுத்த, பஸ் பாஸ் கொடுத்த, காலையில சோறு போட்ட, படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கொடுத்தியான்னு கேட்டா ஒரு வயல்ட்டும் பதில் இல்லை.